வணக்கம். இன்னைக்கு நாம தமிழ் இலக்கியத்தோட ஒரு முக்கியமான ரொம்பவே அழகான ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் உவமை அணி. கவிஞர்கள் தங்களோட கற்பனைய வார்த்தைகள்ல உயிர்ப்பிக்க பயன்படுத்துற ஒரு பவர்ஃபுல் டூல் இது. இந்த வரிய பாருங்களேன். தாமரை போன்ற முகம். ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஆனா எவ்வளோ ஒரு ஆழமான ஒப்பீடு. இதை கேட்ட உடனே நம்ம மனசுல ஒரு படம் விரியுதுல்ல. இந்த சிம்பிளான ஒப்பீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய இலக்கண கட்டமைப்பே ஒளிஞ்சிருக்கு. அதுதாங்க கேள்வி. எப்படி வெறும் கொஞ்ச வார்த்தைகளை வச்சு ஒரு கவிஞரால இவ்வளவு அழகான ஒரு காட்சிய நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வர முடியுது? வாங்க, இதுக்குள்ள என்ன ரகசியம் இருக்குன்னு உடைச்சு பாப்போம். முதல்ல இந்த ஊமை அணி ஏன் இவ்ளோ ஸ்பெஷல்னு பார்ப்போம். இது ஏதோ பல அணிகள்ல ஒன்றும் கிடையாது. சொல்லப்போனா மற்ற பல அணிகளுக்கே இதுதான் தாய் வீடு. அதனால தான் இதை அணிகளின் தாயின்னு சொல்றாங்க. ஆமா, தொல்காப்பியர் காலத்துல இருந்தே இதான் எல்லாத்துக்கும் பேசிக். உருவகம், வேற்றுமை அணி மாதிரி மத்த பெரிய அணிகள் எல்லாமே இதுல இருந்து தான் வந்திருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, ஓமையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தமிழ் கவிதையோட ஒரு பெரிய கதவே உங்களுக்கு திறந்துடும். சரி, அந்த மேஜிக்க புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல ஒரு ஓமைய அதோட பாகங்களா பிரிச்சு பார்க்கலாம். ஒரு சிமிலி எப்படி உருவாதுன்னு பார்க்கலாமா? நீங்க எந்த ஓமையை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுக்குள்ள இந்த 4 முக்கியமான பாகங்கள் கண்டிப்பா இருக்கும். உவமேயம், உவமானம், ஒத்த பண்பு, அப்புறம் உவமை உருபு. ஒவ்வொன்னையும் நம்மளோட தாமரை முகம் உதாரணத்தை வச்சே பார்க்கலாம். முதல்ல உவமேயம், அதாவது கவிஞர் எதை பத்தி பேச நினைக்கிறாரோ அந்த மெயின் சப்ஜெக்ட். தாமரை போன்ற முகம்ல அவர் முகத்தை பத்தி தானே சொல்ல வர்றாரு. அப்போ அந்த முகம் தான் இங்க உவமேயம். அடுத்து உவமானம். இது அந்த மெயின் சப்ஜெக்ட இன்னும் அழகா காட்டுறதுக்காக இல்லனா விளக்குறதுக்காக கொண்டு வர்ற பொருள். நம்ம உதாரணத்துல முகத்தை அழகா காட்ட எதை கொண்டு வந்தாங்க? தாமரை. அப்போ அந்த தாமரை தான் உவமானம். மூணாவதா ஒத்த பண்பு. இதுதான் அந்த கம்பேரிசனோட ஹார்ட்னே சொல்லலாம். அதாவது உவமேயத்துக்கும் உவமானத்துக்கும் பொதுவா இருக்கிற ஒரு குணம். முகத்துக்கும் தாமரைக்கும் என்ன பொதுவான குணம்? அழகு, ஒரு ஃப்ரெஷ்னஸ், மென்மை, இதெல்லாம் இருக்கலாம். இது வெளிப்படையா சொல்லப்படலைனாலும் நமக்கு அது புரியும். கடைசியா உவமை உருபு. இதுதான் அந்த ரெண்டையும் வெளிப்படையா கனெக்ட் பண்ற வார்த்தை. போன்ற, போல, ஒப்ப, இந்த மாதிரி வார்த்தைகள் தான். நம்ம உதாரணத்துல தாமரை போன்ற முகம்ல வர்ற அந்த போன்றதான் உவமை உருபு. சிம்பிள். ஓகே, இப்போ ஒரு ஓமையோட 4 பாகங்களா பார்த்துட்டோம். வாங்க அடுத்த லெவலுக்கு போலாம். ஒரு கவிஞர் ஏன் முகத்தை தாமரையோட ஒப்பிடணும்? வேற எதோட வேணா ஒப்பிட்டிருக்கலாமே. இதுக்கு பின்னாடி என்ன அடிப்படை இருக்கு? தண்டி அலங்காரம் மாதிரியான பழைய இலக்கண நூல்கள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஒப்பீடுக்கு 3 முக்கியமான அடிப்படைகள் இருக்குதான். பண்பு, தொழில், பயன். அதாவது 2 பொருளோட குணத்தை வச்சோ, அது செய்யற வேலையை வச்சோ, இல்ல அதனால கிடைக்கிற பலனை வச்சோ தான் ஒரு ஒப்பீடு உருவாகும். முதல்ல பண்பு உவமை. இது ஒரு பொருளோட நிறம், ஷேப், டேஸ்ட், சைஸ் மாதிரி குணங்களை அடிப்படையா வச்சு வர்றது. உதாரணத்துக்கு பவளத்தன்ன மேனின்னு சொல்றாங்க. அதாவது பவளத்தோட அந்த செக்க சிவந்த நிறத்தை உடம்போட நிறத்துக்கு ஒப்பிடுறாங்க. இதுதான் பண்பு உவமை. ரெண்டாவது தொழில் உவமை. இது 2 பொருளுக்கும் பொதுவா இருக்கிற ஒரு ஆக்ஷன், அதாவது ஒரு செயலை அடிப்படையா வச்சது. அரிமா அன்ன திருமாவளவன்னு ஒரு வரி இருக்கு. இங்க சோழ மன்னனோட பவரையும் அவன் எதிரிகளை பார்க்கும்போது வர்ற சீற்றத்தையும் ஒரு சிங்கத்தோட செயலோட ஒப்பிடுறாங்க. இங்க கம்பேர் பண்றது அந்த ஆக்ஷன். மூணாவது பயன் உவமை. இது 2 விஷயத்தால கிடைக்கிற ஒரே மாதிரியான பலனை, அதாவது பெனிஃபிட்டை அடிப்படையா கொண்டது. மாரி அன்ன வன்கைன்னு சொல்றாங்க. மாரினா மழை. மழை பெஞ்சா இந்த பூமிக்கு எப்படி நன்மை கிடைக்குதோ அதே மாதிரி ஒரு வள்ளலோட கொடைனால மக்களுக்கு நன்மை கிடைக்குது. இங்க 2ஓட பயனும் ஒண்ணுதான். நாம இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் ஓமை அணியோட பேசிக்ஸ் தான். ஆனா இந்த கலை எவ்ளோ பெரியது, எவ்ளோ ஆழமானதுன்னு இனிமேதான் நீங்க பார்க்க போறீங்க. 24. ஆமா, இந்த நம்பரை பாருங்க. இது வெறும் நம்பர் இல்ல. ஓமை அணியில மட்டும் இத்தனை வெரைட்டிஸ் இருக்குன்னு நம்ம இலக்கண நூல்கள் சொல்லுது. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொன்னுக்கும் ஒரு தனி அழகு. சும்மா சிலத பாருங்களேன். ஒருத்தர புகழ மட்டும் இல்ல, திட்டுறதுக்கு கூட நிந்தை உவமைன்னு ஒன்னு இருக்கு. காதல சொல்ல மோக உவமை, சந்தேகத்தை காட்ட ஐய உவமை, சம்பந்தமே இல்லாத 2 பொருளை ஒப்பிட்டா அது கூடா உவமை, அப்படியே தலைகீழா ஒப்பிட்டா விபரீத உவமை. இப்படி லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். இதுவே இந்த அணியோட ஆழத்தை நமக்கு காட்டுது இல்லையா? அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம ரொம்ப சிம்பிள்னு நினைக்கிற ஒரு ஓமைக்கு பின்னாடியே இவ்ளோ பெரிய ஒரு கட்டமைப்பும் நுணுக்கமான யோசனையும் இருக்கு. அப்போ நாம படிக்கிற ஒவ்வொரு கவிதைக்கு பின்னாடியும் இன்னும் எவ்வளோ விஷயங்கள், எவ்வளவு ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கும். அடுத்த தடவை நீங்க ஒரு கவிதையை படிக்கும்போது இந்த பார்வையோட படிச்சு பாருங்க. கண்டிப்பா அது ஒரு புது அனுபவமா இருக்கும்.